அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹுடைய மாதங்களிலே ரமலான் மாதம் முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அது பெரிய பாக்கியம் நிறைந்த ஒரு மாதம். அல்லாஹுடைய அருட்கொடைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதம் எந்த வகையிலெல்லாம் சிறந்து விளங்குகிறது, இந்த மாதத்தை நம்ம அடைவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதைத்தான் இன்றைய துவக்க உரையிலே உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு மனிதர் மூலமாக இஸ்லாம் பரப்பப்பட்டு இன்றைக்கு உலக மக்களிலே 1/3 பகுதிக்கும் அதிகமாக பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறியாக வளர்ச்சி அடைந்திருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். இந்த இஸ்லாம் என்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருப்பதை ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அதில் நம்ம ஆனந்தம் அடைகிறோம். ஏனென்று கேட்டால் பிற சமுதாய மக்களுக்கெல்லாம் கிடைக்காத இந்த பாக்கியம், இந்த அறிவுபூர்வமான வாழ்க்கை திட்டம் நமக்கு இந்த இஸ்லாம் என்கிற மார்க்கத்தின் மூலமாக கிடைத்திருப்பதால் நம்ம அடைந்திருக்கிற பாக்கியங்களிலெல்லாம் இஸ்லாம் தான் சிறந்த பாக்கியம் என்று நம்ம எல்லாருமே நம்புகிறோம். அப்படியான ஒரு பாக்கியத்தை நம்ம நம்புகிறோமே, அந்த இஸ்லாம் மார்க்கம் இந்த ரமலானில் தான் அல்லாஹ்வால் வழங்கப்படுகிறது. இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹ் எப்போ தருகிறான்? ரமலான் மாதத்தில் தான் இந்த வாழ்க்கை திட்டத்தை தருகிறான். திருமறை குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குரான். இந்த ரமலான் மாதத்தில் தான் குரான் அருளப்பட்டது. குரான் அருளப்பட்டது என்றால் குரான் அருளப்பட ஆரம்பித்தது. அப்போ குரான் எப்போது அருளப்பட ஆரம்பிக்கிறதோ அதுதான் இஸ்லாம். எப்போது இந்த ரமலான் மாதத்திலே குரானை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறானோ அன்றைக்கு தான் அவங்க தூதராகுறாங்க. அதற்கு முன்னாடி வரைக்கும் அப்துல்லாவுடைய மகன் வெறும் முகமதாக இருந்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்ற நிலையை எப்போது அடைகிறார்கள்? இந்த ரமலான் மாதத்தில் அடைகிறார்கள். ரமலான் மாதத்தில் அல்லாஹ் இந்த வேதத்தை கொடுக்கிறான். இந்த வேதத்தின் மூலமாக அவர்களை தூதர் என்று நியமிக்கிறான். தூதர் என்று நியமித்ததன் மூலமாக இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறி மக்களுக்கு அன்றைய இந்த ரமலான் மாதத்தில் கிடைத்திருக்கிறது. அப்போ இந்த ரமலான் மாதம் எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று சொன்னால், நம்ம முஸ்லீமாக இருப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது ரமலான் மாதத்தை தான். இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை நமக்கு தருவதற்கு தேர்ந்தெடுத்தது இந்த மாதத்தில் தான். குர்ஆன் என்ற அகில உலகத்திற்கும் நேர்வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குர்ஆனை அல்லாஹ் வழங்குவதற்கு தேர்ந்தெடுத்தது இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் தான். அப்போ இந்த மாதம் எப்படி சிறப்பு பெற்றிருக்கிறது என்றால், இஸ்லாம் கிடைத்தது இந்த மாதத்தில், குர்ஆன் கிடைத்தது இந்த மாதத்தில், அப்துல்லாவுடைய மகனாக இருந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதராக ஆனது இந்த மாதத்தில் தான் என்று திருமறை குர்ஆனில் ஒத்த வரியில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலான் மாதம் இருக்கிறதே, அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. குர்ஆன் அருளப்பட்டது என்பதில் இவ்வளவு விஷயம் அடங்கியிருக்கிறது. இஸ்லாம் அருளப்பட்டது, முகமது நபியை தூதராக அல்லாஹ் வழங்கினான் என்ற அவ்வளவு கருத்தும் இந்த ஒரு வரிக்குள்ள அடங்கியிருக்கிறது. அப்போ இவ்வளவு பெரிய சிறந்த ஒரு வாழ்க்கை நெறிய நமக்கு அல்லாஹ் தந்திருக்கான் இல்லையா, அதற்கு நாம் நன்றி செலுத்தணும். அதுவும் எந்த மாசத்தில் தந்திருக்கிறானோ அந்த மாசத்திலே அந்த நன்றி அமைந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்லி கொண்டு வரும் பொழுது, ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு, யார் இந்த ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அவர் அந்த மாதத்தில் நோன்பு நோற்கட்டும். இந்த மாதம் சாதாரண மாதம் இல்லை, உங்களுக்கு குர்ஆன் வழங்கப்பட்ட ஒரு மாதம், அல்லாஹ்வுடைய தூதராக முகமதை நியமித்த ஒரு மாதம், இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறி உங்களுக்கு கிடைத்த மாதம். இந்த மாதத்தில் இது கிடைத்திருக்கிற காரணத்தினால் இந்த மாதத்திலே அதற்கான நன்றி கடனாக நீங்கள் நோன்பு வையுங்கள். ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு, உங்களில் யார் இந்த மாதத்தை அடைகிறீர்களோ அவங்க நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நம்ம நோன்பு வைப்பதற்குரிய முக்கியமான காரணம், இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு கிடைத்தது. இந்த மாதத்தில் கிடைத்திருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக ஒரு இபாதத்தை நமக்கு தந்து இந்த மாதத்தில் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
இதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த நோன்பு நம்ம நோக்கிறோம் இல்லையா, எதுக்காக வேண்டி நோக்கிறோம்? இந்த நோன்பு பலவிதமான பயிற்சிகளை நமக்கு தருகிறது. யாயுகல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மீது மட்டுமல்ல, கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னர் சென்ற சமுதாயத்தின் மீது கடமையாக்கப்பட்டது போலவே உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றால் அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சமுடைய மக்களாக ஆவதற்காக வேண்டி. அப்போ இந்த நோன்பு என்ற நன்றியை நம்ம செலுத்துகிறோமே, நன்றியும் செலுத்திடணும். நன்றி செலுத்துவதற்கு ரூபாய்களை காணிக்கையாக கொடுங்க என்று சொல்லலாம், நன்றி செலுத்துவதற்கு தொழுங்கள் என்று சொல்லலாம், நன்றி செலுத்துவதற்கு வேறு எத்தனை அறப்பணிகள் இருக்கிற அதை செய்யுங்கள் என்று சொல்லலாம். இந்த நன்றி செலுத்துங்கள் என்பதற்கு அல்லாஹ் எதை சொல்கிறான் என்ற நன்றிக்கு நன்றியாகவும் ஆகிவிட வேண்டும். உங்களுக்கு மேலும் அந்த இஸ்லாம், உங்களுக்கு கிடைத்த இஸ்லாம் இருக்கு இல்லையா, அது சரியான முறையில் உங்கள்கிட்ட பரிணமிக்கணும். இதற்காகத்தான் நோன்பு கடமை. நோன்பு எதற்கு கடமை என்றால் அல்லக்கும் தத்தகும், நீங்கள் இறையச்சமுடைய மக்களாக ஆவதற்குத்தான் இந்த நோன்பு கடமை. அப்போ நோன்பை நம்ம நோற்பதன் மூலமாக ரமலானில் கிடைத்த அருட்கொடைக்கு நன்றியும் செலுத்திக் கொள்கிறோம். நம்மிடத்தில் குறைந்திருக்கிற இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறோம். இறையச்சமே இல்லாதவர்கள் இந்த ரமலானில் நோன்பு வைப்பதன் மூலமாக உருவாக்கி கொள்கிறோம். அப்படியான ஒரு பயிற்சி இந்த நோன்பு தருகிறது. இதனால் தான் அல்லாஹ் அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆவதற்காகத்தான் இந்த நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறோம் என்கிறான். அது எப்படி இறையச்சம் உண்டாகும்? நோன்புனால எப்படி இறையச்சம் உண்டாகும் என்று சொன்னால், ஒரு இறைவனை அஞ்சுவதாக இருந்தால், ஒரு மனிதன் தனக்கு துன்பம் வரும்போது, தனக்கு கஷ்டம் வரும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக சகிச்சுக்கிறான் பாருங்க, அதுதான் இறையச்சம் வரும். சாதாரண நேரத்தில் உள்ள செய்கிற காரியங்களில் இறையச்சம் வராது. எப்போ இறையச்சம் வரும்? பெரும் கஷ்டம், சிரமமாக நமக்கு இருக்கிறது. அந்த சிரமமாக இருப்பதை நம்ம விரும்பாவிட்டாலும், நம்ம உடம்பு விரும்பாவிட்டாலும், நம்ம நாக்கு விரும்பாவிட்டாலும், அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக நம்ம சகித்து கொள்றோம் இல்லையா, அதான் இறையச்சம். இப்போ நோம்புல எல்லா நேரத்தையும் நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம். பகல் பூரா சாப்பிடுவதில்லை, பகல் பூரா நீர் அருந்துவது இல்லை, பகல் பூரா தாம்பத்தியத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது இல்லை. இப்படி நம்ம அதை தியாகம் செய்கிறோம். இதெல்லாம் நம்ம விரும்புகிறோம். இதையெல்லாம் நம்ம உடம்பு விரும்புகிறது. விரும்பினால் கூட என்னை படைத்த இறைவன் இதை தடுத்திருக்கிறான். தடுத்திருக்கிற காரணத்தினால் அவன் அனுமதித்து இருந்த இந்த 3 காரியங்களையும் நான் முழுமையாக விட்டு விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நடக்கும் பொழுது இறையச்சம் வருமா வராதா? இறையச்சம் வரும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது நோன்பாளியாக இருக்கிறோம், யாருமே இல்லை, வீட்டில் சாப்பாடு இருக்கிறது, நமக்கு பசிக்கவும் செய்கிறது. அதை எடுத்து சாப்பிட்டால் யாருக்கும் தெரியாது. வீட்டிலேருந்து வந்தவங்க போனவர்கள் திரும்பி வந்தால் கூட தெரிந்து கொள்ளாத வகையில் சாப்பிட்டு விட முடியும். நம்ம யாரும் சாப்பிடுவோமா? யாருமே சாப்பிட மாட்டான். ஏன் சாப்பிட மாட்டாங்கிறான்? இது எனக்கு பசித்தாலும் என்னுடைய உணவாக இருந்தாலும் உலகத்துக்கே தெரியாமல் நான் இதை சாப்பிட முடியும் என்று இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். காரணம், என் இறைவன் அப்படி சொல்லியிருக்கிறான். இறைவன் சொல்லியிருக்கிறான் மட்டுமல்ல, நான் சாப்பிட்டு விட்டால் அவனுக்கு தெரியும். நான் நோன்பு நேரத்தில் சாப்பிட்டு விட்டேன் என்று சொன்னால் அந்த இறைவனுக்கு கண்டிப்பாக அது தெரிந்துவிடும். அப்போ நான் செய்கிற வீட்டுக்குள்ளே அடைந்து உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் செய்கிற இந்த உணவு உண்ணுதல்ங்கிற ஒரு செயல் அல்லாஹ்வுடைய கண்ணிலிருந்து மறைக்க முடியாது என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால்தான் நோன்பு வைத்து கொண்டு நான் சாப்பிடாமல் இருக்கிறேன். நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள். ஒரு முஸ்லீமும் அப்படி அந்த காரியத்தை செய்ய மாட்டான். அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் பார்க்குறான், அல்லாஹ் பார்க்குறான், அல்லாஹ் பார்க்குறான், அல்லாஹ் பார்க்குறான், இந்த ஒரு சார்ஜ் ஏற்றி கொண்டே இருக்கும் பொழுது நம்மிடத்தில் இருந்த கம்மியான இறையச்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறது. அல்லாஹ்வை பற்றிய பயம் கூடுகிறது. பயம் கூடினா என்ன நடக்கும்? அதில் நல்ல ரிசல்ட் வரும். அல்லாஹ்வுடைய அச்சம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தூய்மையாக இருக்கும், அவனுடைய பொது வாழ்க்கை தூய்மையாக இருக்கும், அவனுடைய பொருளாதார விஷயம் தூய்மையாக இருக்கும், நேர்மையாக இருக்கும், அவனுடைய குடும்ப வாழ்க்கை சீராக இருக்கும். அப்போ எல்லாமே சரியாக இருப்பது எதில் அடங்கியிருக்கிறது? அல்லாஹ்வுக்கு பயந்தால் தான் அடங்கியிருக்கிறது. உலகத்தை ஏமாற்றி என்ன வேண்டாலும் செய்து விடலாம். அப்போ என் இறைவன் என்னை பார்க்கிறான், இறைவன் என்னை பார்க்கிறான், இறைவன் என்னை பார்க்கிறான் என்கிற அச்சம் இந்த நோன்பின் மூலமாக நமக்கு அதிகரிக்குதா இல்லையா? அதான் அல்லாஹ் சொல்றான், அல்லக்கும் தத்தகும்,
இன்னும் சொல்ல போனால் அப்படி அதிகரிக்கலன்னு வைங்க, அதுக்கு பேர் நோன்பு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மல்லம் எத கவுல ஜூர், நோன்பு வைத்து கொண்டு பொய்யான பேச்சுக்களை யார் விட்டுவிடவில்லையோ, உல் அமலபிகி, கெட்ட காரியங்கள் செய்வதை யார் விட்டுவிடவில்லையோ, ஃபலைஸலில்லாஹி ஹாஜத்துன், அல்லாஹ்வுக்கு தேவையே கிடையாது, ஃபி ஐயத தாமஹு வ ஷராபஹு, இவன் உணவை விட்டிருப்பதனாலேயோ இவனுடைய குடிபானத்தை விட்டிருப்பதனாலேயோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. ஏப்பா நீ பட்டினியாக கிடக்கிறக்க கடமையாக்கி இருக்கிற, நீ கெட்ட பேச்சை நிப்பாட்ட மாட்டேங்கிற, கெட்ட செயலை நிப்பாட்ட மாட்டேங்கிற, ஆனால் உண்ண மாட்டேன் பருக மாட்டேங்கிற, இதை மட்டும் செய்துவிட்டு இது வரலை என்று சொன்னால், இதை மட்டும் கரெக்டாக செய்கிறாய், நோன்பு வைத்துக்கொண்டு சாப்பிட மாட்டேன் என்கிறாய், நோன்பு வைத்துக்கொண்டு என்ன செய்கிற, குடிக்க மாட்டேன், ஹலாலான குடிபானங்களை குடிக்க மாட்டேன் என்கிறாய், இதில் சரியாக இருக்கிற மாதிரி உன்னுடைய பேச்சு சரியாக இருக்க வேண்டும், உன்னுடைய நடத்தை சரியாக இருக்க வேண்டும், மற்றதில் எல்லாம் நீ தப்பு செய்து கொண்டு இருந்தாயானால் இது தேவையில்லை, இது அல்ல நோன்பு. இந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. பசியை சோறை மிச்சப்படுத்துறதுக்கு அதுக்காக நம்ம நோன்பு வைக்கிறோம்? அல்லாஹ்வுடைய கஜானாவுக்கு மிச்சப்படுத்தி கொடுப்பதற்காக நோன்பு வைக்கிறோம்? இல்லை. அப்போ நம்ம நோன்புடைய அடிப்படையான விஷயம் என்ன என்று கேட்டால், இறைவனுக்காக இந்த பசியாக பட்டினியாக இருப்பதன் மூலமாக நமக்கு இறையச்சம் ஏற்பட்டு, அந்த இறையச்சம் ஒருத்தன் சண்டைக்கு போகிறதை விட்டு நம்ம தடுக்கணும், அந்த இறையச்சம் புறம் பேசுவதை விட்டு தடுக்கணும், அந்த இறையச்சம் கோல் சொல்வதிலிருந்து என்னை தடுக்க வேண்டும், அந்த இறையச்சம் வியாபாரத்தில் மோசடி செய்வதிலிருந்து தடுக்கணும், அந்த இறையச்சம் வாங்கிய கடனை கொடுக்காமல் ஏமாற்று தன்மையிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும். அப்போ அந்த இறையச்சம் என்பது வெறுமனே உண்ணாமல் பருகாமல் இருந்தால் மட்டும் பத்தாது, உண்ணாமல் பருகாமல் இருந்து கொண்டு மனசால் ஒரு பயிற்சி எடுக்கணும். என்ன பயிற்சி? என் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், எனக்கு சொந்தமான உணவை சாப்பிடுவதை அல்லாஹ் தடுத்திருக்கும் பொழுது அடுத்தவனுக்கு சொந்தமானதை நான் சாப்பிட்டால் அவன் பார்க்க மாட்டானா? அவனுக்கு தண்டிக்க மாட்டானா? அவன் பார்க்காமல் எனக்கு அதை செய்ய முடியுமா? அப்படிங்கிற ஒரு அச்சம் வருவதற்குத்தான் நோன்பு நோக்கணும். இதை மனசில் என்ன செய்யணும்? உருப்போட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த நோன்பு நம்ம எதுக்கு வைக்கிறோம்? நம்ம அச்சத்தை அதிகரிச்சுக்கிறணும், இனிமேல் இன்னும் கொஞ்சம் நல்லவன் ஆகணும். நேற்று ஒரு 50% வரைக்கும் நல்லவனாக இருந்தால் இப்போ ஒரு 60% ஆக வேண்டும், அடுத்தடுத்த நோன்புகளில் 70 ஆக வேண்டும். இப்படி என்னுடைய இறையச்சத்தினுடைய அளவை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்துக் கொள்வதற்குத்தான் இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீங்க, ஒருத்தன் வேணுக்குன்னு உங்கள்கிட்ட சண்டைக்கு வர்றான், நீங்கள் ஒன்றுமே செய்யலை, வம்புக்கு வேணும்னு உங்கள்கிட்ட சண்டைக்கு வர்றான் அல்லது உங்களை திட்டுறான். அப்போ ஒருத்தன் சண்டைக்கு வந்தால் திருப்பி சண்டை போட மார்க்கத்தில் அனுமதி இருக்கா இல்லையா? பொதுவாக அனுமதி இருக்கிறது. ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னால் நம்ம பதிலடி கொடுக்கறதுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது? அனுமதி இருக்கும். மனேத்ததா அலைக்கும் ஃபாத்தது அலைகி மிசிலி மாத்ததா அலைக்கும். உங்கள் விஷயத்தில் ஒருத்தன் வரம்பு மீறுவானையானால் அவன் மீறிய அதே அளவுக்கு நீங்களும் மீறிக்கொள்ளுங்கள். இப்படி பொதுவாக இல்லை அனுமதி கொடுத்துட்றான். இந்த பொதுவாக கொடுத்த இந்த அனுமதியையும் நோன்புல ரசூலுல்லாஹ் விட சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? உன்னிடத்தில் ஒருத்தன் சண்டைக்கு வந்தானையானால் அல்லது திட்டினானையானால் நீ பதிலுக்கு சண்டையும் போடலாம், பதிலுக்கு திட்டவும் செய்யலாம், அதே அளவு வரம்பு மீறாமல் அந்த அளவை தாண்டாமல். ஆனாலும் சண்டைக்கு வந்தானையானால் ஃபல்யகுல் இன்னி சாயிமுன், நான் நோம்பாளி என்று சொல்லிவிடு. சண்டைக்கு வந்தால் திருப்பி சண்டை போட நமக்கு உரிமை இருந்தாலும், திட்டினால் திருப்பி திட்டுவதற்கு நமக்கு மார்க்கத்தில் அளவை தாண்டாமல் அனுமதி இருந்தாலும், நோன்பு நேரத்தில் என்ன சொல்லணுமா? நான் நோம்பாளின்னு சொல்லு. அப்போ இதில் என்ன விளங்குது உங்களுக்கு? அந்த பயிற்சி அதான் ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. நோன்பு என்று வந்துவிட்டால் இறையச்சத்தை அதிகரிக்கணும். எனக்கு செய்ய அனுமதி இருக்கு, அனுமதி இருந்தாலும் நான் சண்டைக்கு வரமாட்டேன்ப்பா, நான் நோன்பு வச்சிருக்கேன், உன்கிட்ட பேச தயாராக இல்லை, நான் நோன்பு வச்சிருக்கிறேன், உன்னைய மாதிரி சண்டைக்கு திட்டுறதுக்கு நான் ரெடியாக இல்லை என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். அப்போ இதில் என்ன விளங்குது? அப்போ நோன்புடைய நோக்கம் பசித்திருப்பது அல்ல, தாகித்திருப்பது அல்ல. இந்த பசியையும் தாகத்தையும் அடக்கி கொள்வதன் மூலமாக பெறுகிற பயிற்சி இறையச்சம் இருக்கிறது, அது எல்லாத்திலையும் எதிரொலிக்க வேண்டும். அதனால தான் இப்போ நம்ம நோன்பு வைத்திருக்கிறோம். நோன்புங்கிறது நமக்கு யாவும் இல்லை. முதல் 2-3 நாளில் இந்த நிலைமை எல்லாத்துக்கும் அதிகமான மக்களுக்கு ஏற்படும். அப்போ நோன்பு வச்சுக்கிற நினைவே இல்லாமல் மத்தியானம் வயிறு புடைக்க ஒருத்தன் சாப்பிட்றான். நோன்பு வச்சிருக்கிறான், பகல் நேரத்தில் நம்ம நோம்பாளிங்கிற நினைவே அவனுக்கு இல்லை, பசிக்குது, அவன் பாட்டுக்கு சாப்பிட்றான், வயிறு நிறைய ஃபுல்லாக சாப்பிட்றான் குடிக்கிறான், எல்லாம் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஹா நம்ம நோம்பில் வச்சுருந்தோம் சாப்பிட்டோமே அப்படின்னு அவன் நினச்சாண்டு வைங்க.
அப்போ இதுக்கு மார்க்கத்துடைய தீர்வு என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவன் நோம்பாளி அப்படி கண்டினியூ பண்ணுப்பா, உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்போ இவன் பசியோட இருக்கவே இல்லை, இவன் தாகத்தோடு இருக்கவில்லை, மறதியாக சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்சு போச்சு, மறதியாக சாப்பிட்டான், தாகம் தீர்ந்து விட்டது. அப்போ தாகமும் தீர்ந்து விட்டது, பசியும் போய்விட்டது, மறதியாக இப்படி செய்து விட்டான் என்று சொன்னால், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன தீர்வு சொல்கிறாங்கன்னா, அதனால் ஒரு பஞ்சாயத்து இல்லை. மறதியாக சாப்பிட்டு விட்டால் நினைவு வந்த உடனே நீ அதே நிலையை கண்டினியூ பண்ணு, நோம்பாளியாக கண்டினியூ பண்ணு, நீ நோம்பாளி தான். அப்போ எல்லாம் எதை பார்க்குறான்? என்ன இருந்தாலும் வயிற்று நிறைச்சிட்டீங்களடான்னு கேட்குறான். அல்ல, நான் நோம்பு தானே, உன்னை பட்னியாக தான் இருக்க சொன்னேன். அதில் நோம்புங்கிற நோக்கம் இதில் விளங்குது. மறதியாக சாப்பிட்டால் அது என்ன இல்லை, அது குற்றமே இல்லை, நோம்பை பாதிக்கவே செய்யாது, முழு கூலி கிடைச்சிரும். இன்னும் சொல்கிறாங்க, அவனுக்கு அல்லாஹ் உணவை கொடுத்து விட்டான், நோம்புக்கு நன்மையும் கொடுத்து விட்டு சாப்பாட்டையும் கொடுத்து விட்டான்ல, அது அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம இதில் என்ன விளங்குறோம்? பசியாக இருக்காத ஒருத்தன் கூட நோம்பாளியாக முடிகிறது. ஏன்? அவன் அல்லாவுக்காக பசிச்சு இருந்தான்ல, யாவும் இருக்கிற வரைக்கும் பசியாக இருந்தான், ஞாபகம் இல்லை, சாப்பிட்டு விட்டான், நோம்பாளிங்கிற நினைவு இல்லை, குடிச்சிட்டான். அப்போ இந்த வயிறு நிறைய சாப்பிட்டு வயிறு நிறைய தண்ணீரை குடித்தாலும் கூட மறதியாக செய்தால் நோன்புக்கு குந்தகம் இல்லை, அவன் நோன்பாளி தான். அதற்கு பிறகு உள்ள நேரங்களில் சாப்பிடாமல் இருக்கலாம். இது நோன்பா? மத்தியானம் வயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு அப்புறமேல நோன்பு திறக்கிற நேரம் வரைக்கும் பட்னியாக இருந்தால் நோன்புன்னு ஆகுமா? எவன் இருக்கலாமா? இவன் இந்த தியாவும் பண்ணவே இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறாத நோன்புன்னு ஏற்றுக்கிறான். அப்போ இதில் அல்லாஹ் என்னது கவனிக்கிறான்னு விளங்குதா? அல்லாஹ்வுடைய கவனமெல்லாம் எதில் இருக்குன்னு கேட்டால், நீ என்னைய பயப்படுறவன ஆகணும், அதான் மேட்ரு. நீ பட்னியை போட்டு வதைக்கிற நோக்கம் கிடையாது. நீ என்ன செய்யணும்? என்னை அஞ்சக்கூடியவனாக நீ ஆக வேண்டும். அப்போ நோன்புடைய இந்த தத்துவத்திலிருந்தும் நோன்புடைய இந்த சட்டத்திலிருந்தும் நமக்கு என்ன தெரிய வருது என்று சொன்னால், நம்ம அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவங்களாக மாறணும். மனுஷனை நல்வழிப்படுத்துறதுக்கு இது ஒன்று தாங்க, எதுவுமே நல்வழிப்படுத்தாது. உலகத்தை நம்ம ஏமாற்றி விடலாம், அரசாங்கத்தை ஏமாற்றி விடலாம், யாரையும் ஏமாற்றி எந்த தப்பும் செய்து விடலாம். ஆனால் படைத்த இறைவனை ஏமாற்ற முடியும் என்ற நிலை ஒருத்தனுக்கு வந்து விட்டது என்று சொன்னால், அதோடு அவனுடைய மறுமை வாழ்க்கை பாழாயிரும். அப்போ அல்லாஹ் பார்த்துட்டு இருக்காங்கிற என்ன அதிகரித்து விட்டது என்று சொன்னால், அதோடு அவனுடைய எல்லா மறுமையும் சிறப்பாக மாறிவிடும். இந்த நோன்பின் மூலமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை அஞ்சக்கூடிய அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டினாங்க. இந்த நோன்பின் மூலமாக பயிற்சி எடுத்த பிறகு சஹாபாக்கள் என்ன மாதிரியான ஒரு மக்களாக மாறி இருந்தார்கள்? அவ்வளவுக்கு வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, போட்டி போட்டுக்கொண்டு, அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறது நேரடி வஹி இருக்குது, அவங்க நிறைய வணக்கங்கள் செய்ய முடியும். இந்த சாதாரண மக்களுக்கு வஹி கிடையாது. இருந்தாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு போட்டி போடுறாங்க? இரவு தொழுகையாக நின்று அவங்க போட்டி போட்டு வர்றாங்க. கடமையாக போயிருமோன்னு பயந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் வராமல் இருக்கிற அளவுக்கு அந்த மக்கள் இபாதத்துகளில் ஆர்வம் காட்டுறது காரணம் என்ன? இந்த நோன்பின் மூலம் எடுத்த பயிற்சி தான். அல்லாஹ்வுடைய பாதையில் எதிரிகள் நமக்கு தாக்க வர்றாங்க, யுத்தம் செய்ய வர்றாங்க, வாங்கன்னு சொன்ன உடனே ஆயுதம் இல்லாமல், போதிய உணவு இல்லாமல் அந்த மக்கள் களத்தில் போய் சந்தித்து உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு இறங்குனதுக்கு எது காரணம்? இந்த நோன்பு போன்ற வணக்கங்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்த பயிற்சி தான். அப்போ அந்த நோன்பு என்பதனுடைய நோக்கத்தை நம்ம நல்லா விளங்கிக்கிறோன்னு, இது ஒரு பயிற்சி. வேற என்ன இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? பசியின் கொடுமையை வசதி படைத்தவர்கள் உணர வேண்டும், அதுக்கு தான் நோன்பு. பசியின் கொடுமை பணம் படைத்தோர்கள் புரிந்திட நேர்ந்தது யாரால அப்படின்னு பாட்டுகள்ல எல்லாம் படித்து மக்கள் யாவரும் ஒரு பாட்டு படிக்கும்போது சொல்லுவாங்க, என்னது? பசியின் கொடுமை பணம் படைத்தோர்கள் புரிந்திட நேர்ந்தது யாரால? இஸ்லாம் தந்த ரமலானில் இனிதே அமைத்த நபியால் என்று ஒரு பாட்டு படிப்பாங்க, இஸ்லாமிய பாட்டு இதுக்கு பேர். அப்போ என்ன சொல்ல வர்றாங்க? பசியின் கொடுமையை விளங்குறதுக்கு இந்த நோன்பு. இப்படி நீ நினச்சா இறையச்சம் வருமா? பசியின் கொடுமை யாருக்கு விளங்கலை? எல்லாம் வழங்கி தான் இருக்குது. பசியின் கொடுமையை உணர்வதுக்கு தான் நோன்புன்னு சொன்னால், ஏழைக்கு எதுக்கு நோன்பு கடமையாக்கணும்? அவன் தான் தினம் உணர்ந்துக்கிட்டு இருக்கிறானே. ஏழையாக இருக்கிறவன் எப்போ பார்த்தாலும் பட்னியாக தான் இருக்கிறான். அதிகமான நேரங்களில் பசித்த பிறகு தான் அவன் சாப்பிடுகிறான். பசிச்சியும் பல மணி நேரங்களுக்கு பிறகு தான் சாப்பாடு கிடைக்கிறது. அப்போ பசியின் கொடுமையை நல்லா உணர்ந்திருக்கும் பொழுது இந்த நோக்கமாக இருந்திருந்தால் யாரு கடமையாக்கணும்? பணக்கார மட்டும் நோன்புன்னு சொல்லியிருக்கணும். ஏன்? அவனுக்கு இந்த பசி பிரச்சனை இல்லை, அதனால் அவன் பசியை உணரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கடமையாக்கணும்னு சொல்லலாம்.
பணக்காரனும் கடமை, ஏழைக்கும் கடமை. ஏழை பணக்காரன்கிற வேறுபாடு இல்லாமல் கடமையாக்கி இருக்கும் பொழுது அது எப்படி பசியின் கொடுமையை உணர்வதற்காக இது கடமைன்னு சொல்ல முடியும்? இப்படிலாம் நம்மளா நினைத்து கொண்டு செய்கிறோம். அதுபோக நம்ம ஒரு ஆரோக்கியத்திற்காக எல்லாம் நோன்பு வைக்க சொல்கிறான், அதாவது நோய் வராமல் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்காக நோன்பு வைக்க சொல்கிறான் அப்படி நினைத்து கொண்டு அதையும் ஒரு தத்துவமாக நம்ம நினைத்து நோன்பு வைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நோன்புனால ஆரோக்கியம் இருக்கிறது உண்மை, நோன்புனால நன்மை கிடைக்கிறது உண்மை, மறுமையிலையும் கிடைக்கிறது. துன்யாவிலையும் நோன்புல நன்மை இருக்காண்டா கண்டிப்பாக நன்மை இருக்குது, அது ஒரு விஷயம். ஆனால் நம்ம இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சி இதை சொல்கிறான். இந்த நன்மைக்கு முன்னாடி உள்ள காலத்தில் என்ன விளங்கியிருந்தாங்க அவங்களுக்கு தெரியாது. நோன்பு வைப்பது நன்மைன்னு யாராவது விளங்கி வச்சுருந்தாங்களா? பட்டினியாக கிடக்கிற இப்படி நன்மையாக இருக்கும், பட்டினியாக கிடந்தால் பலவீனம் தானே, பட்டினியாக கிடந்தால் மனிதன் சக்தி தானே குறையும் என்று விளங்கி இருந்த காலத்தில் அந்த மக்கள் அல்லாவுக்காக அல்லாஹ் கடமையாக்கினான் என்பதற்கு நோன்பு வைத்தார்களே தவிர எதுக்கு வைக்கல? இந்த நோன்பு வைத்தால் நமக்கு நன்மை என்பதற்கு வைக்கவில்லை. அதனால் நம்மளும் என்ன செய்யக்கூடாது? நோன்பினால் நன்மை என்று இப்போ கண்டுபிடித்து சொல்கிறான். என்ன கண்டுபிடித்து சொல்கிறான்? இப்போ நோன்புடைய அதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். இதுக்காக நம்ம நோன்பு வைக்கல, ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த வணக்கத்துக்குள்ள சில உலக நன்மைகளும் இருக்கத்தான் செய்யும். இப்போ தொழுகை எதுக்கு செய்கிறோம்? யோகாசனம் மாதிரி நினைத்தா செய்கிறோம். குனிந்து நிமிர்ந்தால் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், அதுக்காக தொழுகிறோம்? இல்லை. அல்லாஹ் கடமையாக்கிட்டான், அவனுக்கு அடிமைத்தனத்தை காட்டுவதற்கு தொழுகிறோம். ஆனாலும் அதில் இந்த நன்மை கிடைக்கும் நமக்கு. நம்ம இதுக்காக தொழலை, இந்த யோகாவுக்காக தொழவில்லை, அந்த நோக்கத்துக்காக தொழவில்லை. நம்ம எதுக்கு தொழுகிறோம்? அல்லாஹ் கடமையாக்கி விட்டான் என்பதற்கு தொழுதாலும் அந்த தொழுகையின் மூலமாக உலகத்தில் உடல் இயக்கங்களில் நமக்கு நன்மை கிடைக்குதான்னா கண்டிப்பாக கிடைக்கிறது. அந்த மாதிரி நோன்பை நம்ம வைப்பது எதுக்கு வைக்கணும்? அதாவது ஆரோக்கியத்திற்காக வைக்கணும் நினைச்சிடக்கூடாது. ஆரோக்கியத்துக்கு வைக்கிறதா இருந்தால் அல்லாவே என்ன செய்யறான்? நோயாளிகளுக்கு நோன்பே இல்லைங்கிறான், பிறகு வச்சு கேட்குறான். குமன்கான மின்கும் மறியலன் அவ்வளா சஃபரின் ஃபைதத்து மின் ஐயா மின் உகர். உங்களில் யாராவது நோயாளிகளாக இருந்தால் அல்லது பயணத்தில் இருந்தால் வேறு நாட்களில் வச்சுக்கிறங்க. நோயாளிக்கு நோன்பு வைக்காத அப்போ வைக்க தேவையில்லைங்கிறான். அப்போ நோயாளியுடைய நோய் நிவாரணத்துக்காக கடமையாக்கியிருக்கு? இல்லை, நோயாளி வைக்கவே தேவையில்லை, பிறகு வைக்கணும். நோய் தீர்ந்த பிறகு. நோய் தீரவே இல்லைன்னா வைக்கவே தேவையில்லை. தீராத நோய் இருக்குல்ல, அவன் காலமெல்லாம் வைக்க தேவையே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அப்போ நோன்புடைய விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த நோயை தடுப்பதற்கு அதுக்காக கிடையாது, தக்குவாவுக்கு தான். ரமலானில் அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கத்தை வழங்கினதுக்கு நன்றி, அந்த வணக்கத்தின் மூலமாக நான் இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்வது, இதுதான் நோக்கம். அதே நேரத்தில் இப்போ கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க விஞ்ஞானிகள்லாம்? கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, உலகத்தில் எத்தனை விதமான விரதங்கள் இருக்குது. சில சமுதாயத்தில் சில மணி நேரங்கள் விரதம் இருப்பாங்க, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் விரதம் இருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? எதுவும் சாப்பிட மாட்டாங்க. சில சமுதாயத்தில் அவங்க விரதம் இருப்பாங்க. விரதத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் சில உணவுகளை சாப்பிட மாட்டாங்க, சில உணவுகளை சாப்பிடுவாங்க. பழங்கள் சாப்பிடுவாங்க, ஜூஸ் சாப்பிடுவாங்க, தயிர் மோர் சாப்பிட்டுக்குருவாங்க, மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. இப்படி அதான் மாமிசத்தை தவிர்த்து கொண்டு இந்த மாதிரியான வகையான விரதங்களும் இருக்கிறது. சில சமூகங்களில் ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாளைக்கு அவர் தவம் இருக்கிறாரு என்று சொல்லி அப்படியான விரதங்களும் இருக்கிறது. எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி தான் தெரியும், பட்னியாக இருக்கிறான்னு சொல்லி. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நோன்பில் மாத்திரம்தான் ஆரோக்கியத்திற்கும் உடலுக்கும் பெரிய நன்மை தரக்கூடிய தத்துவங்கள் அடங்கியிருக்கிறது. அது எப்படி அடங்கியிருக்கிறது என்று சொன்னால், நம்ம சாப்பிடுகிறோம். இப்போ அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செஞ்சு வெளியிட்டிருக்கிற அறிக்கை என்னன்னு கேட்டால், நம்ம நோன்பு சாப்பிட்றோம், பொதுவாக சாப்பிட்டோம்னு சொன்னால் அந்த உணவு உடலுக்குள்ளே போனவுடனே அது குளுக்கோஸாக மாற்றி நம்ம உடம்பு இயங்குவதற்குரிய சக்தி அது தருகிறது. சாப்பிட்டோன்னு வைங்களேன், இந்த சோறே நம்ம உடம்புக்கு வராது, அதனுடைய கழிவையெல்லாம் எல்லாம் வெளியேற்றி விட்டு அந்த உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய குளுக்கோஸை ரத்தம் எடுத்துக்கிட்டு உடம்புடைய எல்லா பகுதியும் கொண்டு போகும். நான் கையாட்டுறேன்னு சொன்னால் அதுக்கு சக்தி வேணும், நான் பேசுகிறேன்னா அதுக்கு சக்தி வேணும், நான் பார்க்குறேன்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும், நான் சிந்திக்கிறேன்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும். அதுக்குரிய உணவு என்ன? நம்ம சாப்பிட்ற உணவு குடலுக்கு போய் அதிலிருந்து அந்த குளுக்கோஸை பிரித்து எடுத்து அந்த குளுக்கோஸை ரத்தம் எடுத்துக்கொண்டு உடம்புடைய எல்லா பகுதிக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சக்தி எனக்கு கிடைக்கிறது, அந்த சக்தியின் மூலமாக நான் இயங்குகிறேன். அப்படியே அந்த குளுக்கோஸு குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். இப்படி நம்ம சாப்பிட்டோம் என்று சொன்னால் 8 மணி நேரத்திற்கு அது தாக்கு பிடிக்கும். நம்ம சாப்பிட்டோம் என்று சொன்னால்
ஒரு தடவை சாப்பிட்ற உணவின் மூலம் நடுத்தரமான அளவு நிதான வயிறு முட்டை சாப்பிடுவதை கம்மியாக சாப்பிட்றதில்ல, நிதானமாக அளவு சாப்பிட்டோம் என்று சொன்னால் ஒரு 8 மணி நேரத்திற்கு அந்த சாப்பாடு உள்ள இருக்கும்ல, அதுலேருந்து குளுக்கோஸ் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்குது. அப்புறம் சக்கையாகி போயிடும் அந்த உணவு. அந்த 8 மணி நேரத்திற்கு நம்ம உடம்புக்கு தேவையான சக்திகள் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறான். சரி, 8 மணி நேரம் ஆயிடுச்சு, மறுபடியும் சாப்பிட்டோன்னு வைங்கள, மறுபடியும் இந்த சாப்பாட்டிலேருந்து குளுக்கோஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் சாப்பாடு கொடுக்கலன்னு வைங்க, அப்புறம் என்ன செய்யும்னா உடம்பு இயங்குறதுக்கு வேணுமா இல்லையா? அப்போ என்ன செய்யும் என்று கேட்டால், நம்ம அதிகப்படியான உணவுகள் சாப்பிட்டு அதிகப்படியான சத்துக்களை சேர்த்ததன் மூலமாக உடம்புல கொழுப்புகள் தேங்கி இருக்கும் எல்லா பகுதிகளையும். அந்த கொழுப்புகளை எரிபொருளாக மாற்றி அதை சக்தியாக ஆக்கி உடம்பு செயல்படும். அதை சாப்பிட்டு முதல் 8 மணி நேரத்திற்கு குளுக்கோஸ் அந்த உணவிலிருந்து அப்போ கிடைக்கக்கூடிய குளுக்கோஸில் உடம்பு இயங்கும். 8 மணி நேரம் 10 மணி நேரம் சாப்பிடலன்னு சொன்னால் அந்த 2 மணி நேரம் உடம்பு செயல்பட முடியாது, அதுக்கு சக்தி வேணுமே. 8 மணி நேரத்துக்கு தான் அந்த உணவு தாக்கு பிடிக்கும். எக்ஸ்ட்ரா 2 மணி நேரத்துக்கு அவன் எப்படி இயங்குறான் என்று கேட்டால், எல்லார் உடம்புலையும் நமக்கு கொழுப்பு, கூடுதல் கொழுப்பு இருக்கிறது. தேவைக்கு அதிகமான வகைகள் உடம்பில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொழுப்பை என்ன செய்யும், எனர்ஜியாக மாற்றி அதை உடம்பு செயல்பட ஆரம்பிக்கும், இயங்க ஆரம்பிக்கும். இது 8 மணி நேரத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா இருக்கிற கொழுப்பெல்லாம் காலியாக போய் அப்புறம் உடம்புல புரோட்டீன், அந்த புரோட்டீன்கிறதையும் சேர்த்து எரிக்க ஆரம்பிச்சிடும். புரோட்டீன் எரிக்க ஆரம்பித்தா என்ன ஏற்படும், கொழுப்பை கரைக்க ஆரம்பிச்சின்னு சொன்னால் உடம்புக்கு ஆரோக்கியம். எல்லா நோய்க்கும் என்ன காரணம் சொல்கிறான், எல்லா நோய்களுக்கும் நவீனமாக வந்திருக்கிற எல்லா நோய்களுக்கும் என்ன காரணம், அதை ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, சுகரு, இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் உடம்புல தேங்கி இருக்கிற அதிகப்படியான அந்த கொழுப்புகள் தான் காரணம்ங்கிறான். அந்த அதிகப்படியான கொழுப்புகள் கரையணும். கரையிறதுக்கு என்ன செய்யணும் என்று கேட்டால் 8 மணி நேரத்துக்கும் அதிகமாக ஒரு நாளைக்கும் குறைவாக பட்னியாக இருக்கணும். 8 மணி நேரத்துக்கு உள்ள பட்னி 5 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தான்னு வைங்க, அவனுக்கு எந்த ஒரு நன்மை அதில் கிடைக்காது. ஏன், சாப்பிட்ட சாப்பாட்டில் குளுக்கோஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். 5 மணி நேரம் சாப்பிடாட்டாலும் ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாட்டில் கிடைக்கிற குளுக்கோஸ் அவனுக்கு உடம்புல இருந்து கொண்டு இருக்கும் பொழுது உடம்புல எந்த நச்சு பொருளும் வெளியேறாது, எந்த கொழுப்பும் கரையாது. அதே மாதிரி இருந்துக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி இந்த சில உணவை தவிர்க்கிறேன், சில உணவை தவிர்க்க மாட்டேன்னு இருந்தார்களே, ஆனால் எந்த உணவிலிருந்தும் அந்த குளுக்கோஸை உடம்பு எடுத்துக்கணும். அப்போ அந்த குளுக்கோஸ் மட்டும் செலவாகி கொழுப்பு செலவாகாமல் இருந்தால் அந்த விரதத்தினால் எந்த ஒரு பயனும் இல்லை. அதே நேரத்தில் 2 நாளைக்கு விரதம் இருக்கான்னு வைங்க, ஒரு நாளைக்கு தாண்டி நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன நடக்கும், கொழுப்பும் காலி ஆயிரும், குளுக்கோஸு 8 மணி நேரத்தில் காலி ஆயிரும், கொழுப்பும் கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உடம்புல உள்ள புரோட்டீன்கிறதையும் எடுக்க ஆரம்பிச்சிடும். புரோட்டீன் எடுக்க ஆரம்பித்து விட்டால் சோர்வாயி பலவீனமாகி மெலிஞ்சு ஒன்றும் இல்லாமல் அதை புரோட்டீனை அழிச்சிடக்கூடாது. அப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த பட்டினியாக இருப்பதில் ஒரு நன்மை இருக்கிறது. அந்த பட்டினி எப்படி இருக்க வேண்டும் என்றால் 8 மணி நேரத்துக்கு அதிகமாக இருக்கணுமா. 8 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாம தண்ணியை குடித்தா கூட அதுலேருந்து குளுக்கோஸை எடுத்துக்கிறோம், பழத்தை சாப்பிட்டா கூட குளுக்கோஸை எடுத்துக்கிறோம். குளுக்கோஸை எடுத்துக்கொள்ளுமையானால் நம்ம தேங்கி இருக்கிற நச்சு பொருள்கள் கொழுப்புகளை எல்லாம் கரையாது, அதே மாதிரி இருந்துக்கிட்டு இருப்போம். அப்போ 8 மணி நேரத்துக்கு மேலே நம்ம பட்டினியாக இருந்தோம் என்று சொன்னால் 8 மணி வரைக்கும், நான் 3 மணிக்கு சாப்பிட்றோம் சகரில், பகல் 11 மணி வரைக்கும் எது செலவாகும்னு கேட்டால் அந்த சகரில் சாப்பிட சாப்பாட்டிலேருந்து கிடைக்கிற சக்தியில் ஓடிக்கிட்டு இருக்கும். பகல் 11 மணிக்கு அப்புறம் உடம்பு இயங்குத, எல்லா வேலையும் செய்கிறோமே, வியாபாரம் பண்ணுறவன் வியாபாரம் பண்ணுறான், வேலை செய்கிறோம் வேலை செய்கிறான், ஓடுறோம் ஆடுறோம், எல்லா வேலையும் பார்க்குறோம். அப்போ சும்மா உட்காந்துருந்தா கூட எனர்ஜி உடம்புக்கு வேணும். அந்த உடம்பு எங்கேருந்து எடுக்கும், நம்ம உடம்பில் உள்ள கொழுப்புகள், தேக்கி வைக்கப்பட்ட கொழுப்புகள்லாம், கெட்ட கொழுப்புகள்லாம் கரைந்து அதுவே உடம்புக்கு சக்தியாக மாறி அதில் உடம்பு இயங்க ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த கொழுப்பு குறைய 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 அப்படியே ரொம்ப லேசாகிடும் உடம்பு. அதுக்கப்புறம் புரோட்டீனை காலி பண்ணுற சில நம்ம நாட்டில் 12 மணி நேரம் 13 மணி நேரம் அந்த மாதிரி நோன்பு வைக்கிறோம். சில நாடுகளில் அதை விட கொஞ்சம் கூட வரும், ஒரு நாள் தாண்டாது என்ன இருந்தாலும். சில நாடுகளில் 20 மணி நேரம் கூட நோன்பு வரும், சில நாடுகளில் 18 மணி நேரம் கூட வரும். அப்படி 18 மணி நேரம் இருந்தால் கூட அவர்களுக்கு இந்த புரோட்டீன் அழியாது, கொழுப்புலே எல்லாம் கொழுப்புலே கரைஞ்சிரும். அப்போ இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்கிறான், உலகத்தில் எத்தனையோ விரதங்கள் இருக்கிறது, எந்த விரதத்தை நீங்கள் செஞ்சாலும் சரி, ஒன்று அதிகபட்சமான விரதமாக இருக்கிறது. 3 நாள் 5 நாள் 6 நாள் சொல்லி உட்கார வச்சு ஒன்றும் குடிக்காமல் உட்கார வச்சு போடுறாங்க.
அப்போ அவனுடைய குளுக்கோஸ் உடனே காலியாகி அப்புறம் அவன்கிட்ட கொழுப்பும் போய் அப்புறம் புரோட்டீன் காலியாகுமே. ஆனால் அவன் ஆள் வந்து கம்ப்ளீட்டாக திருப்பி ரிகவர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உடம்பு தளர்ச்சியாகி மோசமாகி போய்விடும் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் வந்து 5 மணி நேரம் 4 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தார்களே ஆனால் அதுக்கு பேர் விரதங்க. அதனால் எந்த நன்மையும் கிடையாது. ஏன்? உடம்புல உள்ள அந்த கொழுப்பை வந்து எடுப்பதற்கு 8 மணி நேரம் ஆகணும், அந்த குளுக்கோஸ் எல்லாம் காலி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நோன்பு தான் எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த நீண்ட நேர பட்னியாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து ஒரு நாளை தாண்டின பட்னியாக இல்லை, நீண்ட நேர பட்னியாக இருந்தாலும் நம்முடைய புரோட்டீனையும் காலி பண்ணி நம்ம அந்த புரதம்னு சொல்கிறாங்களே அந்த புரதச்சத்துக்களையும் காலி பண்ணக்கூடிய அளவுக்கு வறுமையானால் நமக்கு பெரிய கேடாகிவிடும். அப்போ எவ்வளோ அழகாக பாருங்கள், இது அல்லாஹ்வுடைய மார்க்கங்கிறது இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. எத்தனையோ விஷயங்கள் மார்க்கத்தில் தத்துவங்கள் இருந்தாலும் அந்த நேரத்தில் தத்துவம் தெரியாமலே அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக அந்த மக்கள் பின்பற்றினார்கள், ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். நம்மளும் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கணும். அப்போ இப்போ என்ன செய்கிறான், விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி இஸ்லாம் சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் நோன்பு வைத்தீர்களேயானால் அது உடம்புக்கு நல்லது. அது ஒரு மாதம் ஒரே ஒரு நாள் இருந்தீங்கன்னா அது பெரிய ரிசல்ட் கிடைக்காது. அது கொஞ்சம் லாங் டைமாக இருக்கணும். 2 நாள் 3 நாளில் எல்லாம் இருந்தால் எல்லா கொழுப்பும் கரையாது. அப்போ ஒரு மாதத்திற்கு நம்ம எடுக்கிற அந்த பயிற்சியின் மூலமாக என்ன செய்கிறது என்று சொன்னால் கூடுதலாக இருக்கிற அந்த கொழுப்புகள் எல்லாம் என்ன செய்கிறது, கரைகிறது. கரைய 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 உடம்புக்கு ஒரு ராகத்து, ஒரு வருஷத்துக்கு அது வண்டி ஓடும் அப்படிங்கிற அளவில் இப்போ வந்து அவங்க கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஆனாலும் இதுக்காக நோன்பு வைக்கக்கூடாது. இது கிடைக்குது, இதில் இந்த ரிசல்ட் கிடைக்கிறது உண்மை. நம்ம எதுக்கு நோன்பு வைக்கணும்? என் இறைவன் எனக்கு இதை வந்து இந்த தத்துவம்லாம் விளங்காத காலத்திலேயே இது அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்க போய் ஒருத்தனை பட்னியாக போய் சாவடிக்கிறான்னு அந்த காலத்தில் நினச்சாங்க. இப்போ என்ன செய்கிறான் விஞ்ஞானிகள்லாம், பட்னியாக போட்டு நன்மை செய்கிறாங்கிறான். அப்போ பட்டினியாக போட்டு நம்மளை சாவடிக்கிறார்கள் என்று நினைக்கிற ஒரு காலத்தில் அல்லாஹ் வந்து நோன்பை கடமையாக்கினான். இப்போ என்ன கண்டுபிடிப்புன்னா அந்த நோன்பு உங்களுக்கு நன்மை செய்கிறது இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம நோன்புடைய தத்துவமாக இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலையுமே தத்துவம் பன்றியை சாப்பிடக்கூடாதுன்னு தான் அல்லாஹ் சொல்லுவான். காரணத்தையா சொல்கிறான்? சொல்ல மாட்டான். அல்லாஹ் கடமையாக்கிட்டான், அல்லாஹ் ஹராமாக்கிட்டான், நம்ம சாப்பிடாம இருப்போம். காலஞ்செல்லச்சல் என்னவாகும், ஏன் இதை மட்டும் அல்லாஹ் ஹராமாக்கினா என்று சிந்திப்பார்கள். சிந்தித்து இந்த விஷயங்கள் ஆகா என்னென்ன நன்மைகள் இந்த கேடுகள் இருக்கிறது, கரெக்டாக தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான், இது மனிதன் ஹராமாக்கலை, படைச்ச இறைவனுக்கு தான் இதெல்லாம் தெரியும். இப்போ வந்து அதை வைத்து இறைவனுடைய நம்பிக்கை நம்ம அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி இந்த நோன்பு வைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நாங்கள் இறை அச்சத்திற்கு தான் நோன்பு வைக்கிறோம், அச்சத்தை அதிகப்படுத்தத்தான் நோன்பு வைக்கிறோம். ஆரோக்கியத்திற்காக நோன்பு வைக்கவில்லை, மருத்துவ நோக்கத்திற்கு நாங்கள் நோன்பு வைக்கவில்லை, பசியின் கொடுமையை விளங்குவதற்கு நாங்கள் நோன்பு வைக்கவில்லை. எங்கள் இந்த பசியாக இருப்பதன் மூலமாக எங்களுடைய இறைவனை நாங்கள் அஞ்சுகிறோம், அச்சத்தை அதிகப்படுத்த நோன்பு வைக்கிறோம் என்று எடுத்துக்கொள்ளணும். அதோட என்ன நினைக்கணும்னு கேட்டால், இவ்வளோ அழகான ஒரு விஷயத்தில் இவ்வளோ நன்மை அல்லாஹ் தந்திருக்கிறானே, இது அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தான் இதை கடமையாக்கினான். படைத்த இறைவன் கடமையாக்கின காரணத்தினால தான் படைப்பினங்களுடைய நிலைமையை உணர்ந்து இவனுக்கு இன்னென்ன விஷயத்தை கொடுக்க நல்லது, இவ்வளவு தான் கொடுக்கணும், பட்னியா போறன்னு ஒரடியாக போட்டக்கூடாது என்றெல்லாம் ஒரு கவனித்து ஒருத்தர் சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதற்கு இது ஆதாரமாக எடுத்துக்கொள்ளணும். எதை? இப்போ நவீன கண்டுபிடிப்பில் வந்து நோன்பினால் உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள்னு ஒரு சொல்வார்களே, ஆனால் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஒரு நன்மையை தந்திருக்கிறான், அல்லாஹ் நல்ல ஒரு விஷயத்தை வந்து இது அல்லாஹ்வுடைய மார்க்கம்னு காட்டுறான். இதை கண்டுபிடிக்க இத்தனை வருஷம் தேவைப்பட்டிருக்கு உலகத்துக்கு. இது வரைக்கும் என்ன, நம்ம இத்தனை நிகழ்ச்சிகளில் இஸ்லாம் இணையமாக இருக்கும் என்கிற நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவோம். அதிலெல்லாம் கேள்வி எப்படி கேட்பாங்க? பட்டினி போட்டு வதைப்பது ஒரு வணக்கமானு கேட்பாங்க. பொதுவாக மனித பார்வை என்ன இருக்கேன், பட்டினி போட்டு வதைக்கிறது ஒரு பெரிய ஒரு வணக்கமா, ஏன் இப்படி மக்களை போட்டு சாவடிக்கிறீங்க, அவங்களுக்கு கஷ்டம் தானே அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சொல்வார்கள். அப்போ நம்ம என்ன செய்வோம், அதுக்கு இறை எச்சத்தை காரணமாக சொல்லுவோமே தவிர இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு இல்லாத நேரத்தில் இதை சொல்ல முடியாது. வதைச்சாலும் அதில் இறை எச்சம் ஏற்படுது, இறை எச்சத்துங்கிற நன்மை கிடைக்கிறதுனால நாங்கள் நோன்பு வைக்கிறோம்னு அதுக்கு ஒரு பதிலை சொல்லிக்கிறோம். அதனால் பெரிய பாரதூரமான அளவுக்கு எங்களை பட்னியாக இறைவன் போடலைன்னு சொல்லிக்கிறோம். இப்போ என்ன, முஸ்லீம் அல்லாத மக்கள் இதனுடைய தத்துவங்களை உணர்ந்து அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எப்படி நோன்பினால் பல நன்மைகள் மனுஷனுக்கு கிடைக்கிறது, இது தனியாக ஓரங்கட்டி வச்சுருங்க, கிடைக்கிறது உண்மை, அது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்றதற்கு ஒரு ஆதாரமாக நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாம் நோன்பு வைப்பது நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் அல்லக்கும் தத்தக்கும், இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும். அச்சத்தை அதிகரிச்சுக்கிட்டே போகணும்.
ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பயம் கூடிக்கொண்டே போக வேண்டும். அப்போ நோன்பு கடமையாக்கப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், தெளிவான முறையில் விளங்கி கொள்ள வேண்டும். நோன்பு கடமையாக்கப்பட்டது எதுக்கு இல்லை, உலக நோக்கங்கள்லாம் காரணம் கிடையாது. இது அடிப்படையான ஒரு விஷயம். அதுபோக இந்த நோன்பில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இது இறையச்சம் தான் இது அடிப்படைங்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், இப்போ நோன்பு வைக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, நோன்பு முடிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. நோன்பு எப்போ நம்ம ஆரம்பிக்கணும், சுபுகுலேருந்து நோன்பு ஆரம்பிக்கணும். நோன்பு ஆரம்பிக்கிற நேரம் எது, சுபுகுலேருந்து ஆரம்பிக்கணும். எது வரைக்கும் நோன்பு வைக்கணும், சூரியன் மறைகிற வரைக்கும் நோன்பு வைக்கணும். இதுதான் கணக்கு. இப்போ சூரியன் 6:25க்கு மறையுதுன்னு வைங்க, ரமலானில் முன்ன பின்ன ஒரு ஊருக்கு 2-3 நிமிஷம் வித்தியாசம் வரும். 6:25க்கு சூரியன் மறையும் பொழுது ஒரு மனிதன் 6:45 வரைக்கும் பட்னியாக இருந்து நோன்பு வைக்கிறான்னு வைங்க, நோன்பு திறக்கிறான்னு வைங்க, கூடுதலாக தானே இருந்திருக்கிறான். கூடுதலாக இருந்தான்னு அவனுக்கு கூட தானே கூலி கொடுக்கணும். அவனுக்கு 6:25 வரைக்கும் தான் நோன்பு வைக்கணும். சூரியன் மறைஞ்சிருச்சு, அவன் 6:35 வரைக்கும் வைக்கிறான். 35 வரைக்கும் பட்னியாக இருந்து நான் இன்னும் 10 நிமிஷம் கழித்து நோன்பு திறப்பேன் அப்படின்னு இருந்தால் நம்ம பார்வையில் என்ன தெரிகிறது, இது நல்ல காரியம், நல்ல தியாகம் பண்ணுறான், இவன் நம்மளை விட 10 நிமிஷம் கூடுதலாக தியாகம் பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்குவோம். ஆனால் நம்மளை பட்னியாக போடுவதோ நீங்கள் கூட நேரம் பட்னி இருப்பதெல்லாம் நோக்கம் கிடையாது. நான் சொன்னது கேட்டியா, அதாங்க நோக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, லா யஸாலுன் நாசு பி ஹைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர, நோன்பு துறப்பதற்கு அவசரப்படும் வரை தான் நீங்கள் நல்ல காரியம் செய்கிறீர்கள். நோன்பு துறக்க அவசரப்படணுமா? எப்படி, 6:25க்கு சூரியன் மறைஞ்சால் எப்போ மறையும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 24 ஆனவனு வாட்சை பார்த்துட்டு நான்லாம் தப்பே கிடையாது. ஏன், யாரெல்லாம் நான் பலவீனன், நான் பசி தாங்க முடியாது, நீ சொன்னதுக்கு தான் நான் பசியாக இருந்தேன், உன்ட்டையும் 25 முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் எதுக்கு பசியாக இருக்கணும் அப்படின்னு போய் சாப்பிடும் பொழுது தான் அல்லாஹ்வுடைய கவனத்தில் எப்படி வரும், மலக்குகள் கவனத்தில் என்ன வரும், இந்த அடியானை பாருங்க, இவ்வளோ பசியை வச்சுக்கிட்டு இவ்வளோ தாகத்தை வச்சுக்கிட்டு அவன் திங்கிறத பார்த்துட்டு என்ன செய்வாங்க, மலக்குகள்லாம் நினைப்பாங்க, எப்படி இவ்வளோ பசியையும் தாகத்தையும் வைத்துக்கொண்டு அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக எவ்வளோ கட்டுப்படுத்தியிருக்கான்னு பாருங்க, கட்டை அவிழ்த்து விட்டோன்னு எப்படி சாப்பிட்றான்னு பாருங்க என்று அங்கே தான் இறைவனுக்கு அடிபணிதல் இருக்கிறது, அதில் தான் இறையச்சம் இருக்கிறது. நம்ம சமூகங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நோன்பு திறக்கிற டைம் சூரியன்லாம் மறைஞ்ச பிறகு நோன்பு டைன்னு போடுவாங்க. 25க்கு மறைஞ்சா 35க்கு நோன்பு திறக்கிறன்னு போடுவாங்க. 10 நிமிஷம் கழிச்சு, 8 நிமிஷம் கழிச்சு, 7 நிமிஷம் கழிச்சு பேணுதல்னு சொல்கிறாங்க. எதுக்கு பேணுதல், அந்த சூரிய மறையதை கண்டுபிடிக்காத ஒரு காலத்துக்கு வேண்டாம் பேணுதல்னு சொல்லலாம். இப்போ துல்லியமாக ரெக்கார்ட் பண்ணி எத்தனை செகண்ட் வரைக்கும் சூரியன் மறையதை கண்டுபிடிக்க முடிகிறது. இப்படியான ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், நோன்பு அல்லாஹ் எனக்கு போட்ட டைம் என்ன, நான் எதுக்கு பட்னியாக கிடக்கணும், அல்லாஹ் ஹலாலாக்கணும் உணவை நான் சாப்பிடுவேன், இது எதுக்கு நான் வேறு நோக்கத்திற்காக நான் பட்னியாக கிடக்கணும், என் இறைவன் சொன்னது எப்போ தான், சூரியன் மறைகிறது தான். சூரியன் மறைஞ்ச உடனே சாப்பிடும் எதுக்கு சொல்லப்படுது, லேட் பண்ணால் நீ நல்லது செய்யலைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லேட் பண்ணால் ஹைரு இல்லை, லா யஸாலுன் நாசு பி ஹைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர. நோன்பு திறப்பதற்கு அவசரம்னா அசருக்கு போய் திறந்துடக்கூடாது. நோன்பு திறக்க அவசரப்பட சொல்லியாச்சு மார்க்கத்தில், அசரோடு திறந்துடுவோம் அப்படி இல்லை. உங்களுக்கு எவ்வளவுக்கு வரைக்கும் நோன்பு வைக்கணும்னு அல்லாஹ் கட்டளை இட்டானோ அது வந்தவுடன் அவசரப்படணும். சூரியன் மறைஞ்சவுடன் என்ன செய்யணும், அவசரமாக போய் சாப்பிட வேண்டும். மெதுவாக சில வீடுகள்லாம் பார்க்குறோம், எல்லாம் ஆம்பளைகளுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்துவிட்டு அவர்லாம் நோன்பு திறந்த பிறகு 25 நிமிஷம் கழிச்சு பொம்பளை நோன்பு திறப்பாங்க. இதெல்லாம் இப்படிலாம் செய்யக்கூடாது. நோன்பு விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், எப்போ அந்த டைம் முடியுதோ உடனே சாப்பிடணும். இது எதை காட்டுது, பட்னியாக இருக்கிற நோக்கம் இல்லைன்னு காட்டுதா? கூடுதல் ரொம்ப நேரம் பட்னி இருந்தால் அவர் அதிக நன்மைன்னு காட்டலையா? அப்போ என்ன அடிப்படை விஷயம், அல்லாஹ் எனக்கு கடமையாக அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் எதுக்கு பட்னியாக கிடக்கணும், எவனுக்காக பட்னியாக இருக்கணும், என் இறைவனுக்காக நான் பட்னியாக இருப்பது சூரியன் மறைகிற வரைக்கும் தான் அப்படின்னு காட்டுறோம். அதுக்கு பிறகு லேட் ஆக்கிடக்கூடாது. இதுவும் நமக்கு எதை காட்டுது என்று கேட்டால், நம்மளை அதிக பட்னியுடைய நேரத்தை கூட்டுவது குறைப்பது அதில் எல்லாம் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அல்லாஹ் சொன்னது நிப்பாட்டிக்கணும். அது மாதிரி நோன்பு வைக்கிறது எப்போ வைக்கணும், அதுலேயும் நிறைய பேர் தப்பு செய்கிறாங்க. என்ன தப்பு செய்கிறாங்க, இப்போ உதாரணமாக 3 மணிக்கு சகர் பண்ணுவாங்க, சகர் பண்ணிவிட்டு நீயத்துன்னு வைப்பாங்க. 3 மணிக்கு நோன்பு வச்சு சாப்பிட்டு விட்டு நான் வைத்து சோமகதின் அது இல்லாத ஒன்று அது பிடித்து ஒழிக்கப்பட வேண்டியது. நீயத்து இல்லை மனசால கூட நினைக்கிறோன்னு வைங்க, 3 மணிக்கு நான் நோம்போடு முடிவு பண்ணியாச்சு, நான் நீயத்து வச்சுட்டேன்னு சொல்லி 3:30க்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க, 4க்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு 3 மணிக்கே நோம்புன்னு முடிவு எடுத்தாலும் அதுக்கு அர்த்தம் என்ன, 3 மணியிலேருந்து நோம்பு நீங்கள் இருக்க முடியாது. ஏன், உங்களை அல்லாஹ்
நோன்பு வைக்க சொன்னது எப்பன்னு கேட்டால் மினல் ஃபஜ்ரி. அல்லாஹ் என்ன செய்கிறான், ஃபஜ்ருங்கிற வெள்ளை கயிறு தெரிகிற வரைக்கும் தான் நீங்கள் என்ன செய்யணும், குழு ஒஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி. ஃபஜ்ருங்கிறது வெளிப்படும் வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள். அப்போ 3 மணிக்கே நம்ம நோன்பு என்று நியத்து வைத்து விட்டாலும் சுபுகு 4:30 வருது என்று சொன்னால் 4:30 வரைக்கும் சாப்பிடலாம். 3:30 நீங்கள் நிப்பாட்டினீங்க அதுக்கு ஒரு நோன்பு கிடையாது. விரும்பினால் 3:30 போதும்னு நிப்பாட்டினா அது ஒரு விஷயம். நம்ம 3:30 நியத்து வைத்து விட்டோம், இனிமேல் அதை நம்ம நோன்பு சாப்பிடக்கூடாது நினைத்தீர்களே, ஆனால் அது அல்லாஹ் கடமையாக்காத ஒன்றை நீங்கள் கடமையாக்குறீங்கன்னு அர்த்தம். 3:30 நீங்கள் நோன்பு என்று முடிவு செய்தாலும் 2 மணிக்கே நீங்கள் நோன்பு என்று நியத்து பண்ணினாலும் இஷாவுக்கு பிறகு படுக்கும்போதே நான் நோம்பாளி என்று நியத்து பண்ணி படுத்தாலும் காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன், உங்களை எப்போ இருந்து அல்லாஹ் சாப்பிட வேணான்னு சொல்கிறான், சுபுகுல இருந்து. இப்போ நோம்புடைய ஆரம்ப நேரம் சுபுகு, நோம்புடைய கடைசி நேரம் மகரிபு. சுபுகு டு மகரிபு இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் நோம்பு. நீங்கள் 3லேருந்து இருந்தால் அந்த 3லேருந்து 4:30 வரைக்கும் எதுக்காக பட்டினி இருந்தீங்க, உங்களை யார் அது கடமையாக்கணும்? அப்போ அல்லாஹ் கடமையாக்கணும் என்பதற்கு நீங்கள் பட்டினியாக இருக்கலை, நீங்களாக அறியாமையில் பட்டினியாக கிடக்குறீங்க. அப்போ இதிலேருந்து எதுக்கு விளங்குதுன்னு கேட்டால் அந்த ஆரம்ப நேரத்தை அவன் தான் முடிவு செய்கிறான், முடிக்கிற நேரத்தை அவன் தான் முடிவு செய்கிறான். ரொம்ப நேரம் இவர் 3லேருந்து 7 வரைக்கும் நோன்பு வச்சார், அதெல்லாம் எடுபடாது அல்லாட்ட. அதிக பிரசங்கித்தனம், எப்படா நான் செய்யாத ஒன்றை நீ செஞ்சேன்னு நல்லா கேட்பான். அப்போ அல்லாஹ் ஒரு சூழல் சொல்லாத ஒன்றை செய்கிறதுங்கிற அடிப்படை தான் அதில் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நோன்புடைய விஷயம் என்பது அதிகமாக சாப்பிடாமல் இருப்பது, ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருப்பது அதில் கிடையாது. இன்னும் சில பேர் நோன்பு வச்சுக்கிட்டு சஹரில் ரொம்ப சாப்பிட்றாதிய, சஹரில் ரொம்ப சாப்பிட்றது தப்பு மாதிரி நினைக்கிறாங்க. சஹரில் நம்ம நிறைய சஹரில் வகையாக சாப்பிட்றோம், செலவு ரமலான்லாம் ஜாஸ்தி ஆகுறது. இதை சில உலமாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரொம்ப சாப்பிடக்கூடாது. ஏன், நோம்புடைய நோக்கமே என்ன, அந்த பட்சியை உணர்றது தானே. இப்படி சட்டம், அதிகமாக சாப்பிட உனக்கு என்ன, அல்லாஹ் ஹலாலாக்குன நேரத்தில் எவ்வளோ நாள் நான் சாப்பிடுவேன், எவ்வளோ அல்லாஹ் உங்களை சாப்பிட முடியும். ஒரு எண்ணத்தை நீங்கள் அதிகம் சாப்பிட்டாலும் ஒரு வயிறுன்னு ஒரு அளவு தான் இருக்குது, அந்த வயிறுடைய அளவை தாண்டிலாம் சாப்பிட இயலாது. அப்போ அதிகமாக நீங்கள் சாப்பிடுவதை கூட குற்றம்னு சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த சாப்பாட்டுடைய அளவை வைத்து நோன்பு தீர்மானிக்கப்படாது. நீ அதிகம் சாப்பிடு, கொஞ்சமாக சாப்பிடு, அல்லாஹ் அனுமதிச்ச நேரத்தில் சாப்பிடு, அனுமதிக்காத நேரத்தில் சாப்பிடாத. இதையும் நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள. ரொம்ப சாப்பிட்றது தப்பு, வகை வகையாக சாப்பிட்றது தப்பு. அந்த காலத்தில் பழைய சோறு சாப்பிட்டாங்க, இந்த காலத்தில் 72 வகை சாப்பிட்டா இருக்கப்பட்டவன் சாப்பிட்றான். அல்லாஹ் அனுமதிக்கும் போது சாப்பிட்றானா, அனுமதிக்காமல் இருக்கும்போது சாப்பிட்றானா, இப்படியெல்லாம் இந்த சட்டங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நோன்புடைய விஷயம் நமக்கு தெரிகிறது. இது அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக செஞ்சால் மட்டும்தான் அதுக்கு பேர் நோன்பு. அல்லாஹ் கட்டளை இல்லாமல் நானாக கூட குறை சேர்த்தேன்னு சொன்னால் அது நோன்பிற்கு ஒரு குறைதான், நோன்பிற்கு ஒரு பங்கம் தான் என்று விளங்குகிறது. ஆக இதெல்லாம் விளங்கி நோன்பு ரமலானில் அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கத்தை வழங்கியதற்கு நன்றியாக நம்ம நோன்பு நோக்கிறோம். அதுபோக அந்த நோன்பின் மூலமாக நம்ம எதிர்பார்க்கறது இறையச்சம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறாங்க, எல்லா வணக்கங்களுக்கும் நான் கூலி கொடுப்பேன், ஆனால் அஸ்ஸௌமுலி நோன்பு எனக்கு உரியது, ஆனால் ஜிசிபிக்கு நானே இதுக்கு நேராக கூலி கொடுப்பேங்கிறான் அல்லாஹ். கூலி ஒரு ஆளை விட்டு மலக்க விட்டு கொடுத்து விடாம உனக்கு நோன்புக்குண்டு உள்ளதை நான் தான் உனக்கு கூலியாக தருவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற அளவுக்கு இந்த நோன்புக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது. ஏன், அவனுக்காக வேண்டி நம்ம எல்லாத்தையும் தியாகம் பண்ணி இருக்கிறோம் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த அந்தஸ்தை தருகிறான். இதை உணர்ந்து நம்ம நடந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளையில் இருந்து உங்களுக்கு மன கவலை தீர்க்கும் மகத்தான கொள்கை. நம்ம பலவிதமான கவலைகளில் மூழ்கி கிடக்கிறோம், கவலை இல்லாத மனுஷனே கிடையாது. ஆனால் கவலையில் மூழ்கி நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டு நிம்மதி இழந்து போகிறவர்களுக்கு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சில கொள்கைகளை நம்ம சரியான முறையில் புரிந்து கொண்டோமையானால் அந்த கவலை போயிடும், உடனே போயிடும். எந்த கவுன்சிலிங் பண்ண தேவையில்லை. இதுக்காக எந்த ஒரு மனதத்துவ டாக்டரையும் பார்க்க வேண்டியது கிடையாது, இதுக்காக எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிட வேண்டிய கிடையாது. எந்த கவலை இருந்தாலும் இஸ்லாம் ஒவ்வொரு கவலைக்கும் ஒரு வழியை சொல்லித் தருகிறது. அந்த மாதிரி இதை எடுத்துக்கொண்டோமையானால் அந்த கவலை தீர்ந்து விடும் என்பதை விளக்கக்கூடிய ரமலான் முழுவதும் இன்ஷா அல்லாஹ் மனக்கவலை தீர்க்கும் மகத்தான கொள்கை என்ற தலைப்பில் நாளை முதல் உங்களுக்கு விளக்கம் சொல்லப்பட இருக்கிறது. அதையும் கேட்டு பயன்பெறுமாறும் எங்களுக்காக நீங்கள் துஆ செய்யுமாறும் கேட்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆன்
தமிழாக்கம் மௌலவி பி. ஜைனுல் ஆபிதீன். குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, தொகுக்கப்பட்ட வரலாறு, இறைவேதம் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய தமிழ் நடை. இப்போது 1856 பக்கங்களை கொண்ட 16வது பதிப்பு வெளிவந்து விட்டது. விலை ரூபாய் 450 மட்டுமே. மற்றும் 100க்கு மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் PJ அவர்கள் எழுதிய புத்தகங்களும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3, மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1.